உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். செஞ்சோலை படுகொலையின் 18வது ஆண்டு நினைவேந்தல். முல்லைத்தீவில் குவிந்த உறவுகள். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் 40 வேட்பாளர்கள். நாமலின் அருகில் கோட்டாபய ராஜபக்ஷ ஒன்று கூடிய குடும்பம் வெளியான தகவல். திருமணத்திற்காக ஆஸ்திரேலியா செல்ல இருந்த பெண்ணிற்கு நேர்ந்த கதி. வவுனியா வீதியில் விபத்து, இருவர் வைத்தியசாலையில். வெறித்தனமான காதல், மருமகளை திருமணம் செய்த மாமியார். சீப்பில்லாமல் தலைமுடியை வெட்டி கொண்ட சிறுமிகளின் அவலநிலை. முழு விபரம் இதோ. சுவிஸ் ரயில்வே போலீசாருக்கு உடலில் பொருத்தும் கேமரா. கெனடிய எல்லைப் பகுதியில் கடுமையாக்கப்படும் சட்டம். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு வெள்ளிபுரம் இடைக்காட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடாத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் 53 பேர் மற்றும் பணியாளர்கள் 4 பேரின் மீதும் வான் தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. செஞ்சோலை வளாகத்தில் விமான தாக்குதல் இடம்பெற்ற அதே நேரத்தில் இன்று இந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றுள்ளது. உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் இன்றைய தினம் புதன்கிழமை நண்பகல் 12 மணியோடு நிறைவடைந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு நடைபெறும் திகதிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி தபால் மூல வாக்குச்சீட்டுகளை வெளியிடுதல் மற்றும் தபாலுக்கு வழங்குதல் எதிர்வரும் 26ஆம் தேதி இடம்பெறும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ வேட்புமனு தாக்கல் செய்யும் வேளையில் கோட்டாபய ராஜபக்ஷவும் அருகில் இருந்துள்ள புகைப்படமானது வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார். விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் இந்த நிகழ்வானது இன்று இடம்பெற்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் நாமல் ராஜபக்ஷவிற்கு கட்சியின் பொதுச் செயலாளரால் இன்று முற்பகல் கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் கட்சியால் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே அந்த கட்சியில் உள்ள பலரது நிலைப்பாடாக காணப்பட்டது. மேலும் பொதுஜன பெரமுன தொழிலதிபர் தம்பிக்க பெரேராவை வேட்பாளராக நிறுத்தும் எனவும் பரவலாக பேசப்பட்டது. கட்சி தமக்கு வேட்புமனுவை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்ள தயார் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொழிலதிபர் தம்பிக்க பெரேரா தெரிவித்தார். ஆனால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இருந்து திருமணத்திற்காக ஆஸ்திரேலியா செல்ல ஆயத்தமான இலங்கை பெண்ணொருவர் கடவுச்சீட்டு இல்லாத காரணத்தினால் வெளிநாடு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது கடவுச்சீட்டை புதுப்பிக்க வந்த மணப்பெண்ணிற்கு எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திருமணத்திற்கு தயாரான குறித்த யுவதி இணையம் மூலம் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பித்துள்ளார். அதற்கான கைரேகை அடையாளங்களை வழங்க வந்தபோது குடிவரவு அலுவலக அதிகாரிகள் கடவுச்சீட்டை வழங்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை திட்டமிட்டபடி திருமணத்திற்கு வராவிட்டால் விவாகரத்து செய்துவிடுவதாக ஆஸ்திரேலியாவில் உள்ள மணமகன் தெரிவித்ததை அடுத்து குறித்த யுவதி அழுத்து புலம்பியவாறு அதிகாரிகளிடம் உதவி கோரியுள்ளார். எனினும் தற்போதுள்ள நடைமுறைகளுக்கு அமைய யுவதிக்கு கடவுச்சீட்டை வழங்க அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது பிரச்சினைகளை தீர்க்க நியமிக்கப்பட்ட அதிகாரி நேரம் ஒதுக்கியவர்களுக்கு மாத்திரம் கடவுச்சீட்டை வழங்கியதாகவே தெரிய வருகிறது. கடவுச்சீட்டு கிடைக்காத காரணத்தினால் யுவதி திட்டமிட்ட வகையில் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ள நிலையில் திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. வவுனியா பிரதான வீதி நவகம பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியுடன் வேன் மோதி இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது.
அனுராதபுரத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த வேன் ஒன்றுடன் வவுனியாவில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்திற்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவத்தில் இருவர் காயமடைந்ததாகவும் காயமடைந்தவர்களின் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வவுனியா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கணவரை விட்டு பிரிந்து தனது மருமகளை மாமியார் ஒருவர் திருமணம் செய்து கொண்ட சம்பவமானது பேசுபொருளாகியுள்ளது. இந்தியா பீகார் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பெல்பா கிராமத்தை சேர்ந்தவர் சுமன். இவருடைய சொந்த மருமகள் ஷோபா. இவருக்கு கடந்த 3 ஆண்டுகளாக மருமகள் மீது காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் வீட்டில் இருக்கும் பொழுது நெருக்கமாக இருந்துள்ளனர். இது இவர்களின் கணவர்களுக்கு தெரிய வந்ததும் கண்டித்துள்ளனர். இதனால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர். பின்னர் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கோயிலில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்தின் போது மாமியார் ஆண்கள் அணியும் உடை அணிந்து மணமகன் போல காட்சியளித்தார். மருமகள் ஷோபா அலங்காரம் செய்து மணமகள் போல காட்சியளித்தார். இருவரும் மாலை மாற்றிக்கொண்டு தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர். இது குறித்து மாமியார் கூறுகையில், எனது மருமகளை நான் வெறித்தனமாக காதலிக்கிறேன். வேறொருவருடன் திருமணம் செய்து கொண்டதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான போர் தற்போது வரையில் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இதனால் அதிகளவான பாலஸ்தீனியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காசாவில் உள்ள சிறுமிகள் தங்கள் முடிகளை வெட்டியுள்ளனர். காசாவில் குழந்தைகளுக்கான நோய்களை குணப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர் லோப்னா அல் அஜிஜா என்பவரிடம், எங்களுக்கு தலைமுடியை சீவுவதற்கு சீப்பு கூட இல்லை என்று குழந்தைகள் கூறியுள்ளனர். அது மட்டுமன்றி தலைக்கு செம்பு சவற்காரம் என்று எதுவுமே கிடையாது என்றும் காசாவில் இருப்பவர்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். எனவே குறித்த மருத்துவர், உங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் முடியை வெட்டிக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். காசாவில் போரின் நிமித்தமாக தூய்மை பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. அங்குள்ளவர்கள் குளிப்பதற்கு கூட போதிய தண்ணீர் வசதி இல்லை. இதன் காரணமாக அங்குள்ள குழந்தைகள் சுத்தத்தை பேண முடியாமல் அழுக்கடைந்து பல நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகியுள்ளனர். இஸ்ரேல் ரபா எல்லையை கைப்பற்றிய பின்னர் உலக நாடுகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற உதவிகள் குறைந்துவிட்டன. இதன் காரணமாக பாலஸ்தீனியர்கள் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதோடு அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைமையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சுவிஸ் சமஷ்டி ரயில்வே போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் அடுத்த மாதம் முதல் உடலில் பொருத்தும் கேமராக்களை அணிவார்கள் என்றும் மோதல்களை தணிக்க இந்த கேமராக்கள் உதவும் என்றும் நம்புவதாக சுவிஸ் ரயில்வே தெரிவித்துள்ளது. உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமரா தொடர்ந்து பதிவு செய்யாது. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் தலையிடும் போது அது இயங்கும். நிலைமை அனுமதித்தால் அதன் செயற்பாட்டை வாய்மொழியாக போலீஸ் அதிகாரிகள் அறிவிப்பார்கள் என்றும் ஒரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனேடிய எல்லைப் பகுதியில் ஏதிலிகள் குறித்த சட்டம் கடுமையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க உள்துறை திணைக்களம் இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் ஏதிலி அந்தஸ்து கோரும் நபர்கள் சட்டத்திறனியின் ஆலோசனை பெற்றுக்கொள்ள எதிர்காலத்தில் அனுமதி வழங்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் ஏதிலி அந்தஸ்து கோருவோருக்கு கனடிய எல்லைப் பகுதியிலேயே முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இது தொடர்பில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கனடிய எல்லை வழியாக அமெரிக்காவிற்குள் பிரவேசிக்கும் ஏதிலிகளின் எண்ணிக்கை அமெரிக்கா மெக்சிகோ எல்லையிலிருந்து பிரவேசிக்கும் எண்ணிக்கை விடவும் குறைவானது. எனினும் அண்மை காலமாக கனடாவிலிருந்து அமெரிக்காவில் பிரவேசிக்கும் ஏதிலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஏதிலிகளின் வருகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஞ்சோலை படுகொலையின் 18வது ஆண்டு நினைவேந்தல். முல்லைத்தீவில் குவிந்த உறவுகள். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் 40 வேட்பாளர்கள். நாமலின் அருகில் கோட்டாபய ராஜபக்ஷ ஒன்று கூடிய குடும்பம் வெளியான தகவல். திருமணத்திற்காக ஆஸ்திரேலியா செல்ல இருந்த பெண்ணிற்கு நேர்ந்த கதி. வவுனியா வீதியில் விபத்து, இருவர் வைத்தியசாலையில். வெறித்தனமான காதல், மருமகளை திருமணம் செய்த மாமியார். சீப்பில்லாமல் தலைமுடியை வெட்டிக் கொண்ட சிறுமிகளின் அவலநிலை. முழு விபரம் இதோ. சுவிஸ் ரயில்வே போலீசாருக்கு உடலில் பொருத்தும் கேமரா. கனடிய எல்லைப் பகுதியில் கடுமையாக்கப்படும் சட்டம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.